அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். 35வது கொள்கை, 35லிருந்து 38வது கொள்கை வரைக்கும் குர்ஆன் சம்பந்தமாக நாம் நம்ப வேண்டியவைகள், நாம் நம்பிக்கை வைக்க வேண்டிய விஷயங்களை பற்றி வருகிறது. வ இன்னல் குர்ஆன கலாமுல்லாஹ், நிச்சயமாக குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய பேச்சு, அவனுடைய சொல்லாகவே அது வெளிப்பட்டது. இதை எப்படி என்று விவரிக்க முடியாது. அந்த கைஃபியத், எந்த முறையில் இந்த பேச்சு இருக்கிறது என்று விவரிக்க முடியாது. அவன் அந்த குர்ஆனை தன் தூதருக்கு வஹி அறிவிப்பின் மூலம் இறக்கினான். இறை நம்பிக்கையாளர்கள் அவரை இவ்விஷயத்தில் உண்மையாளர் என்று சத்தியமாக நம்பினார்கள். உண்மையில் அது அல்லாஹ்வுடைய பேச்சு என்று உறுதி கொண்டார்கள். நாம் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரை நம்பிக்கை கொள்வதைப் போன்றே குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு என்பதையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது மனிதர்கள், மலக்குகள், நபிமார்களின் பேச்சல்ல, மாறாக அகிலத்தின் இறைவனான அல்லாஹ்வின் பேச்சு என்பதையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதை தன் இறை தூதரின் மீது இறக்கினான். அவற்றின் மூலம் உண்மையை விளக்கினான். அதன் பக்கம் மக்களை அழைத்தான். லகத் அர்சல்னா ருசுலனா பில் பையினாத், நம்முடைய தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குர்ஆனை பற்றிய விரிவான நம்பிக்கை எப்படி வைக்க வேண்டுமெனில், அல்லாஹ் இறக்கி வைத்த வேதங்களான தௌராத், இஞ்சில், ஜபூர், குர்ஆன் ஆகிய வேதங்களை விரிவாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவற்றில் குர்ஆன் எல்லா வேதங்களையும் விட சிறந்தது, இறுதியானது. அத்துடன் தனக்கு முந்தைய வேதங்களில் இருந்த உண்மைகள் அனைத்தையும் பாதுகாத்து இந்த வேதங்களில் உண்மைப்படுத்தக்கூடியது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதாவது இதுக்கு முன்னாடி அல்லாஹ் இறக்கி வச்ச எல்லா வேதத்தையும் இந்த குர்ஆன் உண்மைப்படுத்துகிறது. தௌராத், இன்ஜீல், ஜபூர், இந்த 3 வேதங்களில் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை, இந்த 3 வேதங்கள் இறங்கிய விஷயத்தை அல்லாஹ் இந்த குர்ஆன் உண்மைப்படுத்துகிறது. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான். வ அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக் முஸத்திகன் லிமா பைன யதைஹி மினல் கிதாபி வ முஹைமினன் அலைஹி, நபியே, முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தையும் நாமே உங்கள் மீது அருளினோம். இது தனக்கு முன்னுள்ள மற்ற வேதங்களையும் உண்மையாக்கி வைக்கிறது, அன்றி அவைகளை பாதுகாப்பதாகவும் இருக்கிறது. 36வது விஷயம், படைப்புகளின் பேச்சை போன்று அது புதிதாக படைக்கப்பட்டதல்ல. புனித குர்ஆன் முழுவதும் அல்லாஹ்வின் பேச்சு என்பதே அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய உறுதியான கொள்கையாகும். அது அல்லாஹ்வுடைய பேச்சு என்று அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 37வது விஷயம், குர்ஆனை செவி மடுப்பவர் அதனை மனிதனின் பேச்சு என்று எண்ணினால் அவர் திட்டமாக அல்லாஹ்வை நிராகரித்தவராக ஆகிவிடுவார். அல்லாஹ் அவரை பழிக்கிறான், இழிவுபடுத்துகிறான். மேலும் அவர் விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சக்கர் என்ற நரகம் அவனுக்கு உண்டு என்று அல்லாஹ் அவரை எச்சரிக்கை செய்கிறான். யார் இந்த குர்ஆனை மனிதருடைய வார்த்தை என்று சொல்வாரோ அவருக்கு சக்கர் என்ற நரகம் உண்டாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எவர் அல்லாஹ்வின் பேச்சை செவிமடுத்து பிறகு அது மனிதனின் பேச்சு என்று கருதினால் நிச்சயமாக அவர் காஃபிராகிவிடுவார். ஏனெனில் இவர் அல்லாஹ்வின் பேச்சையை மறுத்துவிட்டார். இப்படிப்பட்டவர்களே அல்லாஹ் நரகில் புகச் செய்வான். இவர்களை குறித்து தான் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறான். வலீத் இப்னு அல் முகைரா அல் மக்சூமி என்ற இவன் மக்கத்து காஃபிர்களின் பெரும் தலைவர்கள் மற்றும் கண்ணியமிக்க நபர்களில் ஒருவனாக இருந்தான். இவன் எப்போதும் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து குர்ஆனின் வசங்களை கேட்டானோ அது அவனை வியப்பில் ஆழ்த்தியது. பிறகு அவன் உறுதியாக அறிந்து கொண்டான், நிச்சயமாக இந்த குர்ஆன் மனிதர்களின் பேச்சோ அல்லது கவிதையோ சூனியமாக இருக்க முடியாது. காரணம், அரபு மொழியின் அனைத்து கலைகளையும் பற்றி நான் நன்கு அறிந்துள்ளேன். அந்த கலைகளை எல்லாம் விஞ்சும் விதத்தில் குர்ஆனின் துணி அமைந்துள்ளது. எனவே இந்த குர்ஆன் நிச்சயமாக அல்லாஹ்வின் பேச்சாகவே இருக்க முடியும். அவன் கூறிய அச்சமயத்தில் அவனுடைய கூட்டத்தார் அவனிடத்தில் வந்தார்கள். அவனை பார்த்து இவ்வாறு கூறினார்கள், வலிதே, நீ முஹம்மதுடைய தூதுத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறாயா என்று அவனை திட்டினார்கள், ஏசி பேசினார்கள். இதை பார்த்த வலி தன் சமுதாயத்தின் மீதுள்ள பயத்தினால் அவன் தன் பேச்சிலிருந்து திரும்பிவிட்டான். பிறகு புனித குர்ஆன் மனிதனின் சொல்லை தவிர வேறில்லை என்று கூறினான். இப்படி அவன் மாறி மாறி பேசினதுனால தான் அப்போ அல்லாஹு தஆலா சொன்னான்,
யார் இந்த குரானை மனிதருடைய பேச்சு என்று சொல்கிறாரோ அவரை சக்கர் என்ற நரகத்தில் நாம் திருப்பி விடுவோம். சரிங்களா? ஆரம்பத்தில் அந்த நபர் குரானுடைய வசனங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னார், இது குரான் இது மனிதருடைய வார்த்தை கிடையாது, இதில் இருக்கக்கூடிய அந்த தொனி எல்லாமே மனிதரால் ஏற்ற முடியாது, இது அல்லாஹ்வுடைய தொனி என்று சொன்னார். அப்புறம் மக்கள் அவரை இழிவாக பேச ஆரம்பித்த உடனே மக்களுக்கு பயந்துக்கிட்டு என்ன சொன்னார், இது மனிதனுடைய வார்த்தைன்னு சொல்லிட்டார். உடனே அல்லாஹ் தஆலா கடுமையான எச்சரிக்கை செஞ்ச ஆயத்துக்களை இறக்கினார். அடுத்ததாக 38வது விஷயம், மனிதர்களுடைய தன்மைகளில் எந்த தன்மைகள் மூலமாகவும் அல்லாஹ்வை யாராவது வர்ணித்தால் அவர் அவனை நிராகரித்து விட்டார். இதை அறிந்து கொண்டவர் நல்ல பாடம் கற்றுக்கொண்டார். இறை நிராகரிப்பாளர்களின் கூற்றுக்கு ஒப்பாகுவதிலிருந்து விலகி கொண்டார். அவன் தன் தன்மைகளில் மனிதனை போன்றில்லை என்றும் அறிந்து கொண்டார். பாருங்க, அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் உயர்ந்த பண்புகள் உண்டென நம்புவது அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையில் அடங்கும். இப்போ அதனோட அல்லாஹ்வுடைய தன்மைகள் மற்றும் பண்புகளை மனிதர்களுடைய தன்மையோட பண்புகளோட ஒப்பிடுவது வர்ணிப்பது அறவே கூடாது. இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ் கிட்ட எவ்வளோ இறக்க குணம் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்கிறது, அல்லாஹ் கிட்ட எந்த அளவுக்கு ஞானம் இருக்குதோ அந்த அளவுக்கு ஞானம் இருக்குதுன்னு இன்னொரு நபருக்கு அதே அளவுக்கு ஞானம் இருக்குது. அல்லது அல்லாஹ் எவ்வளோ இறக்கப்படுவானா அதே அளவுக்கு இறக்கம் இன்னொருத்தரும் படுவார். இப்படி அல்லாஹ்வுடைய தன்மைகளில் அல்லது அல்லாஹ்வுடைய வல்லமையில் ஏதாவது ஒன்றோட இன்னொருத்தருக்கும் அதே அளவுக்கு தன்மை இருக்குதுன்னு யார் சொல்கிறாரோ அவரும் காஃபிராகி விடுவார். ஏன்னா இந்த உலகில் அல்லாஹ்வுக்கு நிகராக ஒப்பாக யாருமே கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனுக்கு ஒப்பானது எதுவும் இல்லை. வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் நன்கு செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறான். ஆக அல்லாஹை பற்றி குரானை பற்றி நாம் எவ்வாறு விளங்க வேண்டுமோ அந்த முழுமையான நம்பிக்கையோடு குரானை ஓதக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக.